ஹாய், ஹாப்பி ஃப்ரைடே. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே, எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு சமைச்செல்லாம் சாப்பிட்டீங்களா? 1 மணி, இப்போ 1/2 மணிக்கு தான் நான் தேத்தனி அடிக்கிறோம். கிழமை தேக்கறி இல்லை, 2வது. என்ன சொல்ல போறேன்டா, நான் சிவராத்திரின்னு உங்களோட கதைக்கும் போது சொன்னேன் தான் 3வது நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே என்று சொல்லி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் சொல்லி, அதுல தான் வந்து அந்த 7 பேரும் வந்து உண்டா அன்றைக்கு மீட் பண்ற நாள் என்று சொல்லி 7 கிரகங்கள் உண்டா மீட் பண்ற ஒரே நேர்கோட்டில் வர்ற நாள் இன்றைக்கு 3வது நாள்னு சொன்னேன். அப்ப வெனஸ்டே சிவராத்திரிண்டா தேர்ஸ்டே, இன்றைக்கு தான் அந்த 3வது நாள் வருகுது. எதுக்கு நீங்கள் வடிவா இருக்கா கும்பிடும் முதல் வடிவா செக் பண்ணி போட்டு கும்பிடுங்க. கும்பிட்டு போட்டு வந்து அப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது. நீங்க நான் சொல்லித்தான் நீங்க கும்பிட்டு நடக்கிறேன் டபுள் செக் பண்ணுங்க. இன்றைக்கு தானே அந்த நாள். பட் இன்றைக்கு தான் நினைக்கிறேன் நண்டிலேருந்து 3வது நாள். ஸோ உங்களோட மனசுல ஆசைப்பட்ட என்னவா இருந்தாலும் இன்றைக்கு வேண்டுங்கோ, கடவுள்கிட்ட நிறைவேறும். நிறைவேறதுக்கு எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்பவே. ஓகே, என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் என்னொண்டு பாத்தீங்களா, நான் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் அது எனக்கு கட்டாயம் எனக்கு தேவையான ஒன்று, என்ன மாதிரி இருக்கிற உங்களுக்கும் தேவைப்படும். ஸோ அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லணுமெண்டே நினைச்சேன். இன்றைக்கு தான் பார்த்தேன், இன்றைக்கே சொல்லணுமெண்டே நினைச்சேன். விட்டா மறந்துடுவேன். சும்மா சொன்னேன் நான். சொல்லணுமென்னு நினைச்சேன். நான் என்னன்னு கேட்டீங்களா, இரவில தூக்கம் வராம கஷ்டப்படுறாக்கள் இருக்குதான். எனக்குலாம் 2-3 மணிக்கு பிறகுதான் தூக்கம் வரும். பழகி போயிட்டது, கஷ்டப்படுற. ஸோ அதே மாதிரி இரவில தூங்க முடியாத ஆக்கள் இரவிரவா முடிச்சிட்டு பகலா தூங்குற ஆக்கள் சில பேர் எனக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஆக்கள் பார்த்து சிரிப்பீங்கள். நேற்று கூட யாரோ சொன்னது, இரவில எனக்கு தூக்கம் வர்றது கஷ்டம், இரவில தூக்கம் வராது என்று சொன்னது யாரோ எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சொன்னாக்கள் இந்த வீடியோவை பார்த்தா சிரியுங்க. ஓகே, சிரிப்பீங்கள். உங்களை தான் சொல்றேன் நான். ஸோ உங்களை மாதிரி கணக்கு பேர், என்ன மாதிரி கணக்கு பேர் வந்து நைட்ல தூங்க முடியாம கஷ்டப்படுறாக்கள் இருக்கிறீங்க. சோ அவங்களுக்கு தான் இது சொல்றேன். என்னன்னு பாத்தீங்களா, அதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல புடலங்காய் இருக்குதானே, புடலங்காய். அந்த புடலங்காய அதிண்ட விதையோட சேர்த்து தண்ணி விட்டு அடிச்சிட்டு அதை குடிச்சாலாம் தூக்கம் தானா வருமாம். அதை விட புடலங்காயில நிறைய சத்துகள் ஏதோ எல்லாம் இருக்காம். என்ன சத்துகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இருக்குதாம்னு சொன்னாங்க. அதை நான் கேட்டேன். சோ அந்த புடலங்காய வேண்டி விதையோட அடிச்சு குடிச்சு பாருங்க, வேலை செய்தாண்டு. நானும் மெனித்தான் தமிழ் கடைக்கு போய் அதை வேண்டி அடிச்சு குடிக்க போறேன். குடிச்சு பார்த்துட்டு வேலை செஞ்சா அதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு செய்யறேன். ஓகே, இது உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சு நான் சொல்லிட்டேன். ஹாப்பி பாய்.